வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டருடைய யூசர்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி நம்ம ஷார்ட் புக்கில் ஆட் பண்ணுற எல்லா ஐட்டமே வந்துட்டு அங்கேருந்து நம்ம ஆர்டரை ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம வெப் ஆர்டர் அனுப்பிட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு மோர் ஆப்ஷனில் ஷார்ட் புக் கிளிக் பண்ணோம்னா ஸோ இங்கே நம்மளுக்கு டேட் வைஸ் ஃபில்டர் மோர் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுபடி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் ஆன ஐட்டம் பேஸ்ட் ஆன் சேல்ஸ் ஒன் நம்ம ஆட் பண்ண மேனுவலி ஆட் பண்ண எல்லா ஐட்டமுமே வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ அதில் எந்த ஐட்டமை நம்ம இப்போ ஆர்டர் போடுவோம் ஸோ அந்த ஐட்டம் வந்துட்டு நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டமாக இப்போ நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணோம்னா ஸோ இப்போ பாட்டமில் செக் பண்ணோம்னா இங்கே ஜென்ரேட் பிஓ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஜென்ரேட் பிஓன்ற ஒரு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் ஆகிருக்கும். ப்ரியாரிட்டி செட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணுறது மூலமாக ஆர்டரை வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் பிஓ ஜென்ரேட் ஆனது எங்கே செக் பண்ணணும்னா பர்ச்சேஸ் ஆப்ஷனில் பிஓன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பிஓ நம்பர் வைஸ் செக் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டேட்டஸ் கூட அப்டேட் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, ஆர்டர் வைஸ் ஐட்டம் வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வைஸ் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். டேட் ஃபில்டர் இருக்குது நம்மளுக்கு அண்ட் ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கும் நம்மளுக்கு. மெயில் மேலே கிளிக் பண்ணோம்னா ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மெயில் நோட்டிஃபிகேஷன் போகும். இன்கேஸ் வாட்ஸ்அப்பில் நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் டிலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம டிலீட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் பிஓவை. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு பிஓ வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த பிஓ எக்ஸாக்ட்லி அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ இங்கே நம்மளுக்கு ஐட்டம் டீட்டெயில்ஸ் இருக்கும். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா மீன்ஸ் எடிட் ஆர் டிலீட் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது. மோர் ஆப்ஷனில் இந்த ஒரு ஃபைலை வந்துட்டு எக்ஸல் ஆர் சிஎஸ்பியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஐட்டம்ஸில் ஏதாவது நீங்கள் பல்க் அப்டேட் பண்ணணும்னா ஸோ அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. பல்க் அப்டேட் ஆப்ஷன் இது அண்ட் பல்காக டிலீட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் மெயில் பிஓ டு வெண்டார் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலமாக ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிஓ வந்துட்டு நம்ம மெயில் பண்ணிக்கலாம். மார்க்கேஸ் ஆர்டர் பண்ணோம்னா ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்றது ஸ்டேட்டஸையும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் பெண்டிங்லேருந்து ஆர்டர் போயிடும். நெக்ஸ்ட் நம்ம ஐட்டம் வைஸ் இப்போ செக் பண்ணோம்னா ஸோ ஐட்டம் வைஸ் லிஸ்ட் இருக்கும் இங்கே. டேட் ஃபில்டர் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வைஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, லோ ப்ரியாரிட்டி ஒரு ஹை ப்ரியாரிட்டி ஆல் ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஐட்டம் வைஸ் இருக்கும் ஆர்டர் அண்ட் ஒரே ஐட்டம் மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆர்டர் போயிருந்துச்சுன்னா மல்டிபிள் டைம்ஸ் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஆர்டர் டு பிஓவில் ஸோ 3 ஆர்டர் போயிருக்கு 2 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இங்கே. ஸோ இதை நம்ம இங்கே வந்துட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அண்ட் ஐட்டம் நேம் வைஸ் கூட நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் வைஸ் வந்துட்டு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு டேட் ஃபில்டர் இருக்கும். ஸோ டேட் ஃபில்டர் வந்துட்டு நம்ம செக் பண்ணோம்னா அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் மேலே கிளிக் பண்ணோம்னா ஸோ நம்ம ரைஸ் பண்ண பிஓ டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸ்டேட்டஸ் வைஸ் கூட நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். பெண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே இங்கே ஃபில்டராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஐட்டம் நேம் மேனுஃபேக்சர் நேம் டேக்ஸ் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷனில் எக்ஸல் ஆர் சிஎஸ்பியில் நம்ம டவுன்லோட் பண்ணி இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற நம்ம சில ஸ்டேட்டஸ் வந்துட்டு வேர் ஹவுஸில் வந்துட்டு நம்ம மெனுவில் மாத்திர அவசியம் இருக்காது. ஸோ அங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் இண்டிவிஜுவல் ஸ்டோருக்கு நம்ம இந்த மாதிரி பிஓவை ட்ராக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணுற பர்ச்சேஸ் ஆர்டர் கம்ப்ளீட்டாக வந்துட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது எப்படி லிங்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணுறோன்றதுக்கு ஸோ நியூ பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம என்ட்ரி போடும்போது நியூ பர்ச்சேஸ் பில் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை வந்துட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிஓ ரைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அங்கே. ஸோ இங்கே பிஓஸ்ன்ட்டு டாப்பில் இருக்குது. இந்த ஆப்ஷன் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணோம்னா நம்ம ரைஸ் பண்ண பிஓ எல்லாமே இங்கே இருக்கும். டேட் அண்ட் பிஓ நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதை நம்ம எந்த பிஓ லிங்க் பண்ணணுன்ட்டு இருக்கோம் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் கிளிக் பண்ணோன்னா ஸோ அது அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆஸ் இட் இஸ் நீங்கள் மேனுவல் என்ட்ரி கூட போடலாம், பர்ச்சேஸ் அப்லோட் கூட பண்ணலாம் இங்கே சிஎஸ்பி. ஸோ நம்ம இப்போது அந்த டேட்டாஸ் எல்லாமே மேனுவலாக என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ட்ரி போட்டுட்டோம். இப்போது நெக்ஸ்ட் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணோன்னா கம்பேர் ஆப்ஷன் வரும் பிஓ லிங்க்கில். ஸோ இங்கே நம்ம செக் பண்ணோன்னா 3 ஐட்டம் வந்திருக்கு. ஒன்று நான் ஆர்டர்ட் அண்ட் 3 பார்ஷியலி அண்ட் பெண்டிங். ஸோ நம்ம ஆர்டரே போடல அந்த ஐட்டம் வந்திருக்கு அண்ட் 4 ஆர்டர் போட்டிருக்கும் 3 வந்திருக்கு. ஒரு ஐட்டம் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இந்த ஒரு ப்ரோசஸ் மூலமாக பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ரோசஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.